என்னடா நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஆதரவு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியே இல்லைங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அதாவது இந்த விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை கிரியேட்டிவிட்டியா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பல வேலைகள் பண்றாரு. அது மட்டும் இல்லாம தற்பெருமை தற்குறி தான் இவன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு கூட கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டுகளை கேட்டு வாங்குற ஒரு நபர் தான் விக்கல்ஸ் விக்ரம். அவரை பொறுத்தவரை நான் எல்லாமே கிரியேட்டிவிட்டியா பண்ணுவேன் அப்படிங்கிற பேர்ல பல கிரியேட்டிவிட்டியான வேலைகளை இந்த டாஸ்க்ல பண்ணாரு. அதாவது திருடி வைக்கிறது, மொட்டைக்கடுதாசி எழுதுறது, இதெல்லாம் தான் விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை கிரியேட்டிவிட்டியா அவருக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இவர் பண்ற மாக்கிங்கா இருக்கட்டும், இரிட்டேட்டிங்கா இருக்கட்டும், அது எல்லாமே என்டர்டெயின் அப்படிங்கிற மாதிரி அவரே நினைச்சுக்கிறாரு. அதே நேரத்தில் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துகிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க. அவரை பொறுத்தவரை என்னமோ கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல அவர் நடந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவரை பொறுத்தவரை பார்வை தான் அவர் டார்கெட் பண்றாரு அப்படிங்கிறதுனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி பாரு தான் எங்களோட டார்கெட், உனக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் பண்ற எல்லா வேலைகளுக்குமே சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் இன்னைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா வியானா விக்ரம் இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன சண்டை வருது. இந்த சண்டையில வியானா மேலையும் தப்பு இருக்குது, அதே நேரத்தில் விக்கல்ஸ் விக்ரம் மேலதான் அதிகப்படியான தவறுகள் இருக்குது. இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து வியானாவை திட்டி தீக்கிறானுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த வார வீக்லி டாஸ்கான ஸ்கூல் டாஸ்க பொறுத்தவரை உள்ளதுலயே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னா ஸ்டூடெண்டா இருக்கிற வியானா தான். அவங்கள பொறுத்தவரை அவங்க பண்ற வேலைகள் எல்லாமே நமக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்டூடெண்டாவே நடந்துக்கல அப்படின்னு சொல்லலாம். வாண்டடா டீச்சர்ஸ் அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம இருக்கிறதா இருக்கட்டும், கியூட் அப்படிங்கிற பேர்ல கிரிஞ்சு வேலைகள் பண்றதா இருக்கட்டும், இதை தான் வியானா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை வியானாவை டார்கெட் பண்ற மாதிரி பல இடங்கள்ல இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில கூட விக்கல்ஸ் விக்ரம் இப்படி இரிட்டேட் பண்ணும்போது வியானா விக்கல்ஸ் விக்ரம் முதுகுல தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. இது கார்டன் ஏரியால நடக்குது. அதாவது முதுகுல தான் வியானா தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. உடனே விக்ரமுக்கு கடுப்பாயிருது. விக்ரம பொறுத்தவரை வியானாவை துரத்துறாரு. வியானா பெட்ரூம் ஏரியாக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை தண்ணி எடுத்து மோந்து ஊத்துறாரு வியானா மேல. அதே நேரத்தில் வியானாவோட முன்பாகத்துல தண்ணி ஊத்துறதுனால மைக் உள்பட எல்லா இடத்துலயுமே தண்ணி படுது. இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. அந்த இடத்துல டம்மி பிரின்சிபல் பிரச்சனை வர்றாரு. என்னப்பா நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படிமே கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம வியானா கிட்ட கேட்காம வியானாவே திட்டி தீக்குறாங்க. குட்டிச்சாத்தான் சுபிக்ஷாவை பொறுத்தவரை பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது வியானா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது வியானா தண்ணி ஊத்துனதுனால தான் விக்ரம் செஞ்சாரு. இந்த இடத்துல விக்ரம் மேல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து பேசுறாங்க. என்னடா வியானா தண்ணி ஊத்துனது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அவளை பொறுத்தவரை கார்டன் ஏரியால விக்ரம் நிற்கும் போதுதான் தண்ணி ஊத்துனா. ஆனா இந்த விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை பெட்ரூம் ஏரியாக்குள்ள பெட் நனைகிற மாதிரி தண்ணி ஊத்திருக்கான். இல்லை பெட் நனைஞ்சிரும் அப்படிங்கிற அறிவு கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி விக்ரம தான் கேள்வி கேட்கணும். இந்த இடத்துல வியானா விக்ரம் என்ன இரிட்டேட் பண்ணா, அதனாலதான் தண்ணி ஊத்துனேன் அப்படிங்கிற சொல்றாங்க. இருந்தாலும் யாருமே வியானா சொல்றதை கேட்கறதுக்கு தயாரா இல்ல. வியானா ஓ மேலதான் தப்பு, நீ தான் ஸ்டார்ட் பண்ண, உன்னாலதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வியானாவை திட்டி தீக்கிறாங்க. அந்த இடத்துல வியானா இன்னொன்னு சொல்றாங்க, என்ன நீச்சல் குளத்துல தள்ளி விட்டதுனால என்னோட இடுப்புல அடிபட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் இந்த குட்டிச்சாத்தான் சுபிக்ஷாவை பொறுத்தவரை அந்த பிரச்சனையை நீ தானே ஸ்டார்ட் பண்ண, நீ தானே விக்ரமோட துணியை தூக்கி போட்ட, அதனால தானே விக்ரம் அதெல்லாம் பண்ணாரு, இதுலயும் ஓ மேலதான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வியானாவை கட்டம் கட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அரோராவும் வராங்க. அரோராவை பொறுத்தவரை நீ தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண, அதனால ஓ மேலதான் தப்பு இருக்கு, நீ ஒன்னு பண்ண அப்படின்னா உனக்கு ரெண்டா தான் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா எல்லாருமே சேர்ந்து வியானாவை டார்கெட் பண்றாங்க. இதை பார்க்கும்போது எப்பா வியானா பண்ணது தப்பு தான்ப்பா, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை விட பெரிய தவிர இந்த இடத்துல விக்ரம் தானே பண்ணிருக்கான். விக்ரம பொறுத்தவரை முழுக்க முழுக்க பார்வை தான் டார்கெட் பண்ணிருக்கான். காமெடி அப்படிங்கிற பேர்ல இரிட்டேட் பண்றது, மார்க் பண்றது, அதை தான் இவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம வக்கரத்தோட தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நேத்து ராத்திரி ஒத்த ஆள பார்வை போறதுல நைட் 5 மணி வரை எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிச்சன் ஏரியாவெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் படுக்கிறாங்க. அது வரைக்குமே இந்த விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை தொல்லை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். நீங்க வேலை பாருங்க, நீங்க வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா பாரு வேலை செஞ்சதுக்கு நான் தான் காரணம், நான் சொன்னதுனால தான் பாரு எல்லா வேலையும் செஞ்சா அப்படிங்கிற மாதிரி கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் இவன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அந்த இடத்துல வர்ற கனியை பொறுத்தவரை மாமா விக்ரமுக்கு தான் சொம்பு தூக்குறாங்க. அதாவது பாரு தனியா இருந்திருந்தா இந்த வேலைகள் எதுவும் செஞ்சிருக்க மாட்டா, விக்ரம் சொன்னதுனால தான் பாரு எல்லா வேலையும் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கனியும் வைக்கிறாங்க. அந்த இடத்துல அமித் மட்டும் தான் சொல்றாரு, என்னமா ஒத்தால எல்லா வேலையும் தனியா பாரு செஞ்சிருக்கா, கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே விக்ரமுக்கு கொடுத்தா எப்படி, ஒரு ஆள் சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக பாரு செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அமித் மட்டும் தான் அந்த இடத்துல கேட்கிறாரு. உண்மையாவே நீங்களே சொல்லுங்க, இந்த சீசனை பொறுத்தவரை 50 நாள் கடந்துருச்சு. பாரு மத்தவங்க சொல்லி என்ன வேலைகளை செஞ்சாங்க, அவங்களுக்கா தோணுனா மட்டும்தான் பாரு எதுவா இருந்தாலும் செஞ்சிருக்காங்க. அது பாசிட்டிவா இருக்கட்டும்
இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும் அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக பாரு எந்த வேலைகளையுமே செஞ்சதில்லை. இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம பெருமைப்படுத்தணும், பார்வை சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் கனி இப்படி ஒரு கேவலமான டிராமாவை அரங்கேற்றம் பண்றாங்க. அதே மாதிரி தான் சுபிக்ஷாவை பொறுத்தவரை மாமா விக்ரம் பண்றது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி சொம்பு தூக்கிட்டு வருவாங்க. அதே வேலைகளை தான் இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல வியானா கிட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் விக்கல்ஸ் விக்ரம் பொறுத்தளவுல இதுக்கெல்லாம் தகுதியற்றவர் அப்படிங்கறத என்னோட கருத்து. அவரை பொறுத்தவரை காமெடியன் அப்படிங்கிற போர்வையில உட்கார்ந்துகிட்டு கனி என்ன வேலை பண்றாங்களோ அதே மாதிரியான கேவலமான வேலைகளை தான் விக்ரமும் பண்றாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.